ஸோ இது இப்போ நம்ம எப்படி அப்பர் ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்பர் ஐடிக்கு, சரியா? ஸோ இன்னையோட முடிச்சிருக்கோன்னு சொல்லி அங்கே இதுலேருந்து போட்டிருக்காங்க, நேட்ஸ்லேருந்து. ஸோ அதனால் எல்லாருமே இன்றைக்குள்ளே பண்ணிடுங்க. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ அதில் வந்து லாகின் ஐடி வந்து உங்கள் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து ஏற்கனவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது, சரியா? ஸோ பாஸ்வேர்டு நான் என்டர் பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இது 3 - 4 அப்படின்னா -1. ஸோ அதை போடணும், சரியா? இது அப்படியே டைப் பண்ணக்கூடாது. இது வந்து மேக்ஸ் கேப்சா. ஸோ இப்போ 3லேருந்து 4 கழிச்சா -1. ஸோ லாகின் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும், அப்பர் ஐடி கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் படி அப்பர் ஐடி வந்து எல்லாருமே கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஸோ இதில் ஏற்கனவே இருந்துச்சுன்னா எஸ் கொடுப்போம். ஸோ இங்கே நமக்கு யாருக்குமே இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நோ கொடுக்கணும். நோ கொடுத்துட்டு கிரியேட் நியூ அப்பர் ஐடின்னு இருக்கும். ப்ளீஸ் கிரியேட் யுவர் அப்பர் ஐடி ஃபர்ஸ்ட், தென் கம் பேக் அண்ட் வேலிடேட் இட் அப்படின்னு இருக்கும். ஸோ கிரியேட் நியூ அப்பர் ஐடி அப்படிங்கும்போது உன் பேர், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்துடும் அதுவே, சரியா? ஸோ பேர் வந்து ஆதாரில் இருக்க மாதிரி இருந்துட்டால் போதும், ஓகேவா? அப்படி இல்லைன்னா இங்கே மாற்றிக்க, ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேரை மாற்றிக்க. அப்பா பேர் கூட வந்தாலும் மாற்றிக்க. ஸோ இனிஷியல் இல்லாமல் வெறும் பேர் மட்டும் இருந்தாலும் அதை இங்கே மாற்றிக்க. ஸோ இதை மாற்றிட்டு ஐ ப்ரொவைட் அந்த இதை டிக் கொடுத்துட்டு ஜென்ரேட் அப்பர் ஐடின்னு கொடுக்கணும். ஸோ அப்பர் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஓகே கொடுத்துட்டேன்னா இந்த அப்பர் ஐடி சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இது முடித்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அப்பர் ஐடி என்னன்னு உனக்கு இருக்கும், சரியா? வெல்கம் மணிகண்டன்ஜி, அப்பர் ஐடி வந்து இது அப்பர் ஐடி சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வரும், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் ஆனந்த் இன்ஜினியரிங்லேருந்து வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும் இது மாதிரி காட்டும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே போனீங்க, இது கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட்டடுன்னு இருக்கும், சரியா? ஸோ கிரியேட்டட் அப்படியே கீழே போனோன்னா ஆனந்த் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி கான்ட்ராக்ட் ஜென்ரேட்டட்னு இருக்கும். ஸோ இதில் போய் அக்செப்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சென்ட் ஃபார் அப்ரூவல் ஆஃப் போட்டுன்னு இருக்கும், சரியா? ஸோ இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டால் போதும். இப்போ இங்கே செலக்ட் பண்ணால் இங்கே இதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் கிரியேட்டடுன்னு இருந்துச்சு, இப்போ கான்ட்ராக்ட் அக்செப்டடு அப்படின்னு வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டைஃபண்ட் இதெல்லாம் நீ எதுவும் பார்க்க வேணாம், அதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான். இது அங்கே கவர்மெண்ட்டு காட்டுக்கிறதுக்காக இதெல்லாம் போட்டிருக்காங்க, டேட் ஆஃப் ஜாயினிங் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் அப்புறம் அவங்க மாற்றிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்டே என்ன பண்ணிடணும், அக்செப்ட் பண்ணிடணும், சரியா? அப்பர் ஐடி சப்மிட் பண்ணிடணும். இதில் போய்ட்டு யார் யாருக்கெல்லாம் இது வந்திருக்கோ அவங்க மட்டும் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும், சரியா? இன்னொன்று பேங்க்கில் ஆதார் வந்து சீடாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கான இது கொடுத்துருக்காங்க, இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க, சரி? மேக்ஸிமம் நம்ம எல்லோரும் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுனால எல்லாருக்குமே ஆதார் வந்து சீட் ஆகிருக்கும், அதனால் அந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. ஓகே, ஸோ இது முடிச்சோடனே லாக் அவுட் பண்ணிடணும்.